லூக்கா சுவிசேஷம் 13:12-13 வசனங்கள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஹalleluya. இயேசு என்ன சொல்லி கையை வைத்தாரோ அதுல ஒண்ணு கூட மாறாமல் அப்படியே நடந்தது. அவர் கையை வைத்த உடனே அவர் சொன்னது நடந்தது. கைகளை உயர்த்தி ஒரு விசை கூட ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கையை வச்சிட்டார்னா, இயேசு கையை வைத்துட்டார்னா, என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் அங்க சொல்யூஷன் இருக்கிறது. ஹalleluya. நம்மோடு பேசுகிறவர் நம் மீது தமது கரத்தை வைத்து நம்மை நிமிர பண்ண விரும்புகிறார். அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப அவருக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஜனத்தை எந்த அளவுக்கு துதிக்க விடாம இருக்க பண்ணணுமோ அந்த அளவுக்கு பிசாசு போராடுகிறான். ஆனால் பிசாசுக்கு என்று எழுதப்பட்டதுதான் தோல்வி, தேவ பிள்ளைகளுக்கு என்று எழுதப்பட்டது ஜெயம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு அவர் என்ன சொல்லி கையை வைத்தாரோ, என்ன சொல்லி கையை வைத்தாரோ அது நடந்தது. எனவேதான் சங்கீதக்காரன் 109வது சங்கீதம் 27வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறான், இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. என்னை சுற்றி பார்க்கிறவர்கள் எப்படி பார்க்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பேசுகிறவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று உமக்கு தெரியும். நினைக்கிறவர்கள் எதை நினைக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, பார்க்கிறவர்கள், பேசுகிறவர்கள், நினைக்கிறவர்கள் எல்லாம் அறியட்டும். இவனுக்காக எல்லாம் செய்கிற ஒரு கரம் பரத்திலிருந்து நீட்டப்படும் என்பதை, ஆமென், இது உமது கரம் என்றும் தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. அவர் கரத்தால் எல்லாம் சாத்தியமே. வலது கரத்தை அப்படியே உயர்த்தி மனதார சொல்லுங்க, உம்முடைய கரத்தால். சொல்லுகிறவர்களை கர்த்தர் மனதார பிளஸ் பண்ணுவாராக. உம்முடைய கரத்தால் எல்லாம் சாத்தியமே. உம்முடைய கரத்தால் என் எல்லாம் சாத்தியமே. இந்த நம்பிக்கை இருந்தாதான் அடுத்த ஜெபமும் ஏக்கமும் உண்டாகும். இயேசு தம்முடைய ஊருக்குள்ளே வந்தார் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் ஜனங்கள் எல்லாம் இயேசுவை சுற்றி நிற்கிறாங்க. ஒருத்தன் மட்டும் காலில் விழுந்து கிடக்கிறான். யார் தெரியுமா? ஜெபாலய தலைவனாகிய யவீரு. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5வது அதிகாரம் 24வது வசனத்திலே, ஜனங்கள் எல்லாரும் அவரை, மார்க் 5:24, ஜனங்கள் எல்லாரும் அவரை நெருக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் நெருக்கினார்கள். எப்படி நெருக்கி இருப்பாங்க? இது பலமுறை சொல்லி இருக்கிறோம். இயேசு திடீர்னு வந்துட்டார்னு வைங்களேன், நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? என்ன சொல்லுவோம்? எங்க வீட்டுக்கு வாங்க, வாருமையா. எல்லாம் பாட மாட்டோம், கூப்பிடுவோம். ஆமா, சில பாடி அவர் வராம போயிட்டார். ஆமா, கூப்பிடுவோம், எங்க வீட்டுக்கு வாங்க வாங்க. ஆனா எல்லாரும் முகத்துக்கு முகம் பார்த்து கூப்பிடும் போது ஒருத்தன் எங்க கடந்து கூப்பிடுறான் தெரியுமா? பாதத்துல. அவன் எப்படி கூப்பிடல தெரியுமா? நான் ஜெபாலய தலைவன், முதல்ல எங்க வீட்டுக்கு தான் வரணும். இப்படி கூப்பிட்டு இருந்தா அவன் வாழ்க்கையில் அவரை தரிசித்திருக்க மாட்டான். அவன் பாதத்துல விழுந்து சொல்லுகிறான். என்ன சொல்றான்னா, என் குமாரத்தி 23 மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி. இந்த வார்த்தையை கவனிக்க, அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் ஏதாவது செய்யும். அப்படி சொல்லல, அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள். என்ன நம்பிக்கை பாருங்க.
அங்க அவளுக்கு உயிர் போயிட்டே இருக்கு. இன்னும் சொல்லணும்னா இவங்க அந்த வீட்டுக்கு போறதுக்குள்ள அவ என்ன ஆயிட்டா, மரித்து விட்டாள். அப்போ எந்த கண்டிஷன்ல அந்த பிள்ளை இருந்திருப்பா பாருங்க. அந்த கண்டிஷன்லயும் அவனுடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா? இதுதான் நான் சொல்ல வைத்தது. என்ன? உம்முடைய கரத்தால் என் எல்லாம் சாத்தியமே. நீர் வந்து உமது கைகளை வையும். நீங்க வந்து உமது கைகளை, அவன் எங்க விழுந்து கிடந்து சொல்றான் பாத்தீங்களா? பாதத்துல. அவன் அப்படி சொல்லாம வந்துட்டு, நான் ஜெபாலய தலைவன், நீர் வந்து உமது கையை வையன்னு அவர் எங்க வச்சிருப்பாருன்னு தெரியாது. ஆமே, நீர் வந்து என் மகள் மேல உமது கையை வையும். அவர் கையை வைக்கிற இடத்துல நாம இருக்கணும். நான் இப்ப கையை நீட்டுறேன், ஆமே, என் கையை நான் உங்க மேல வைக்கணும்னு நீங்க என்ன செய்யணும்? கிட்ட வரணும். அதுதான் இங்க நடக்குது. லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 12வது வசனத்திலே இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து. இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. இயேசு இப்ப கையை வைக்கணும்னா ஒரு ஸ்டெப், 2 ஸ்டெப், 3 ஸ்டெப், 4 ஸ்டெப், நான் எத்தனை ஸ்டெப் எடுத்து வைத்தால் அவர் கையை என் மேல வைக்கிற அளவுக்கு நான் கிட்ட வருவேனோ அத்தனை ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கணும். எனக்கு முடியல, நீங்க வேணா வாங்க, நோ. இந்த ஒரு தருணத்துக்காக அவள் காத்திருந்தது 1-2 நாட்கள் அல்ல, 1-2 வாரங்கள் அல்ல, 1-2 வருடங்களும் அல்ல, 18 ஆண்டுகள். 18 ஆண்டுகள். ஆமே, அவர் கையை வைக்கணும்னா ஏன் இயேசுக்கு கிட்ட போய் கையை வைக்க வேண்டியதானே? எவ்வளவும் நிமிரக்கூடாத அவ கண்டிஷன் இயேசுக்கு தெரியும் அல்லவா? எவ்வளவும் நிமிரக்கூடாத இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல். அப்ப இயேசுவின் பார்வைப்படும் போது அவ வர ஆரம்பிச்சிட்டாள். அவ வர 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 அவர் வார்த்தையை கொடுக்கிறார். அவ வந்ததும் கையை மேல வச்சிட்டார். இயேசுவின் பார்வையால இழுக்கப்பட்டவர்கள் நாம. அழகான கண்கள், எஸ், அந்த கண்ணில் கிடைச்ச கிருபைதான் இன்னைக்கு அவர் சமூகத்தில் இருக்கிறோம். அவருடைய வார்த்தையாலே திடப்படப்படுகிறவர்கள் நாம. வார்த்தையை கேட்டு இன்னும் நெருங்காம இருக்கும் வரைக்கும் அவருக்கு எப்படி கையை வைக்க முடியும்? இயேசு அவளை பார்த்து, பார்வை இழுக்கிறது, வார்த்தை ஆயத்தமாக்குகிறது, கரம் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறது. ஒரே டைம்ல நமக்கான ஒரு டே உண்டு. ஆமே, நமக்கென்று ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். அந்த அவருடைய பார்வையும் நம்ம மேலதான் இருக்கும், அவருடைய வார்த்தையும் நம்மை நோக்கி தான் வரும், அவருடைய கரமும் நம்ம மேலதான் இருக்கிறோம். அவளுக்கு எவ்வளவு வேணும் நிமிர முடியாதுன்னா நமக்கு தெரியும், நம்ம பார்த்திருப்போம். இந்த முழுவதும் கூன் விழுந்தவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியும், ஆனா எல்லாத்தையும் பார்க்க முடியாது. இதுதான் சத்தியம். அவங்க பார்வைக்கு பிரச்சனை இருக்காது, ஆனா எல்லாத்தையும் பார்க்க முடியாது. நான் நம்புறேன், இயேசுவின் சத்தம் கேட்குது அவளுக்கு, இயேசுவை பார்க்க முடியல. ஆமே, அதாவது சாப்பாடு இல்லாம நான் பசியா இருக்கிறது வேற, சாப்பாடு இருந்தும் என்னால சாப்பிட முடியாம இருக்கிறது என்பது பரிதாபமான நிலைமை. சாப்பாடு இல்லை, அதனால நான் சாப்பிடாம இருக்கிறேன், அப்படியே சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அது வேற. சாப்பாடு இருந்தும் என்னால சாப்பிட முடியாம இருக்கிறது என்பது அது ஒரு பரிதாபமான நிலை. உண்மையில அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்கிறான். ஆனா
அவளை இயேசு பார்க்கிறத அவ பார்க்கல. எப்படி பார்க்க முடியும்? அவ இப்படிலாம் இருக்கிறா. ஆனா இயேசு கூப்பிட்டதை அவ கேட்கிறா. அதன் அர்த்தம் என்னன்னா, என்னால சரியா பார்க்க முடியல, உண்மைதான். ஆனா நான் சரியா பார்க்கணும்னா என் காதை நான் திறந்து வச்சிட்டு இருக்கணும். எப்போ அந்த அழைப்பின் சத்தம், எப்போ எனக்கான ரேமா வருதுன்னு எனக்கு தெரியாது. ஏசு அவளை பார்த்து ஒரு 4-5 தடவை கூப்பிட்டு நோ. அவன் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வரும்போதும் அவள் செவிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. செவிகள் திறக்கப்படணும்னா இருதயம் திறக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா இருதயத்திலிருந்து தான் எல்லாத்துக்கும் லைன் போகுது. இருதயம் கல்லா இருந்தா, கடினமா இருந்தா செவி அடைக்கப்படும், கண் அடைக்கப்படும், வாய் அடைக்கப்படும், கடைசியில் மூக்கும். இயேசு அவளை பார்த்து அழைக்கும் போது உடனே வரா. ஓடிய வந்திருப்ப ஓட முடியுமா? இல்ல. எது வரைக்கும் வந்தா தெரியுமா? இயேசு கை நீட்டும் போது அந்த கை கீழே. இன்னும் நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணுமா ஆண்டவரே? ரெடி. என்ன அவர் தொடுறதுக்கு நான் எவ்வளவு என்ன தாழ்த்த ரெடி. என்ன அவர் தொடுறதுக்கு நான் தரையில விழுவதற்கு ரெடி. என்னை அவர் தொடுவதற்கு இப்படி ஒரு மனநிலையில. அதனாலதான் அந்த தாழ்மையை குறித்து சொல்லும் போதெல்லாம் மனத்தாழ்மைன்னு சொல்லப்பட்டிருக்கும். வெளியே தாழ்மையை காட்டுறது ரொம்ப ஈஸி. ரொம்ப அப்படி பவ்யமா இருந்துட்டு ஆவியில் எளிமை உள்ளவர்கள், அதுதான் மனத்தாழ்மை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இயேசுவை பார்த்து ஒருவன் வந்து சொல்லுகிறான், நல்ல போதகரே அப்படின்னு. அவன் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல. அவரை பார்த்தீங்களா? பிதாவை தவிர ஒருவனும் நல்லவன். என்னங்க அது? ஆமென். இயேசுவை பார்த்து தப்பு தப்பா பேசினாங்க, பிறப்ப தப்பா பேசினாங்க, அப்பா வச்சு தப்பா பேசினாங்க. அவர் போயிட்டே இருக்கிறார். இதான் ஆவி. நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். என்ன பாதிக்காது. என்ன பாதிக்குதுன்னா உள்ள பிரச்சனை இருக்கு. அவள் எவ்வளவும், நான் அது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். அவர் என் மேல கை வைப்பதற்கு தடையா என்னில் இருப்பதெல்லாம் எனக்கு எதிரி. எத்தனை பேர் நெருக்கி இருப்பாங்க இயேசுவை, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. ஆனா பாதத்தில் விழுந்து ஒருத்தன் கெஞ்சினான், அழுதான், சத்தமிட்டான், விண்ணப்பம் பண்ணினான். வேதம் சொல்லுகிறது அவர் அவனோட கூட போனார். ஆண்டவருக்கு அதுதான் தேவை. சர்ச் லீடர், ஜெப ஆலய தலைவன், அதெல்லாம் அங்க செல்லாது, செல்லுபடி ஆகாது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆமென். நீ நிமிரணும்னா நீ பெண்டாகணும். எவ்வளவு ஒன்னால நிமிர முடியாது என்கிற நிலை வரும்போது அவரால நீ நிமிர்வ. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை தந்து. ஆமென். இப்ப நான் இப்படி இருக்கிறேன்னு வைங்களேன், ஆண்டவர் என்கிட்ட சொல்ற, கொஞ்சம் நிமிர்ந்துரு. நான் இப்படி நிமிர்ந்து இருக்கிறேன். இப்ப நான் சொல்றேன், ஆண்டவர் நீங்க என் மேல கை வச்சு என்ன நிமிர பண்ணல, நீ தான் நிமிர்ந்துட்டல்ல. இப்ப நான் இப்படியே இருக்கிறேன். நிமிரு. முடியல ஆண்டவரே. இல்ல ஆண்டவரே. அவர் கை வைக்கிறார். என் சுயத்தை, நான் சார்ந்திருப்பதை விட 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 அவருடைய கரம் என் மேல பலமாய் இறங்கிட்டே இருக்கும், இறங்கிட்டே இருக்கும். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில
அநேகர் வாழ்க்கையில கர்த்தருடைய பலத்த செய்கைகள் வெளிப்படாததற்கு காரணம் தடை வேற யாரோ கிடையாது, அவங்கதான். நான் கேட்ட வார்த்தைகள் என் வாழ்க்கையில ஒரு 10% நிறைவேறி இருந்தா கூட நம்ம இப்படி இருந்திருப்போமா? எவ்வளவும் ஆண்டவர் அழைத்து கைய வைக்கிறார். அந்த இடத்திலேயே கர்த்தர் யாரை மட்டும் கூப்பிடுறா தெரியுமா? யாரை மட்டும் கூப்பிடுறா தெரியுமா? சரி, ஜெபம் பண்றவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ல வாங்க, அப்படி வந்தா 10ல் ஒரு ஆளிவா. மொத்தமா அந்த கூட்டத்தின் சார்பாய் கர்த்தர் ஒரே ஒருவளை அழைக்கிறார். அவ யார் தெரியுமா? எவ்வளவும் நிமிர கூடாதவள். இதுதான் தகுதி. இந்த கூட்டத்தில் கர்த்தருடைய பார்வையில் அவர் அளவு தூக்குநூல் அவர் கையில் இருக்கிறதா? தூக்குநூல் அவர் கையில் இருக்கிறது. அவர் தண்ணீரையே அளக்கிறார். 1000 முழம் அளக்கிறார். தூக்கு நூலை பிடித்துக் கொண்டு, அப்படிதான் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்க்க முடியும். அப்படியே அளக்கிறார். அப்படி அளக்கும் போது அவருடைய பார்வையில் யார் யார் மேன்மையானவர்கள் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். அந்த கூட்டத்தின் நடுவில் ஒருவனை அல்லது ஒருவளை, எரிகோவுக்கு இயேசு வருகிற செய்தி கேட்டு மரத்து மேல ஒருத்தர் இருக்கும் போது இயேசு ஒவ்வொருத்தரையா பத்தி பெயரை சொல்லி நோ, அந்த பிரயாணத்தில் இயேசு சொன்ன பெயர் ஒரே ஒரு பெயர், சகையுவே, இறங்கி வா. அவ்வளவுதான். எப்படி இறங்கி வா தெரியுமா? சீக்கிரமா இறங்கி வா. எப்படி இறங்கி இருப்பான் சகையு? காலும் கையும் மட்டும் மரத்தில் இருந்திருக்கும். புசுக்குன்னு இறங்கி இருப்பாரு. ஆண்டவரே, நான் ஏறினது கஷ்டப்பட்டு ஏறினேன், நீங்க என்னடான என்கிட்ட ஒருத்தங்க சீக்கிரமா மரத்துல இருந்து இறங்கும் போது, நம்ம படியில இறங்கினாலே ஸ்லிப்பாகி விழுந்துட்டு தான் போறோம். மரத்துல இருந்து இறங்கினா சிரிச்சிருப்பாங்களா? சிரிச்சிருக்க மாட்டாங்களா? அவன் பெயரை தான் கூப்பிடுறார். ஆமே. இங்க இயேசுக்கு என்ன தொட பிடிக்கலன்னா, நான் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு எதுக்குங்க? எத்தனை பேரை நீங்க தொடுவீங்க? எல்லாரையும் தொடுவீங்களா? நான் கிட்ட போறேன், என்ன தொடுங்க, என்ன இல்லப்பா. இயேசுக்கு என்ன தொட பிடிக்கலன்னா, நான் இந்த வெள்ளையும் போட்டு எதுக்கு? நான் இந்த இத்தனை வருஷம் ஊழியம் செய்து எதுக்கு? என்னத்துக்கு? இந்த மனத்தாழ்மை என் ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரை, எத்தனை கோடி பேர் இருந்தாலும் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். ஆண்டவருடைய பார்த்தார்னா ஃபர்ஸ்ட் என்னதான் பாப்பார், என்னதான் கூப்பிடுவார். ஹல்லேலூயா. முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் இருப்பது போல குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். சுத்தி இருக்கிறவங்க முள்ளு போல அவளை குத்தி கொண்டிருந்தாலும் எனக்கு பிரியமானவள் வாசனை தான் தருவாளே தவிர அவள் எனக்கு வேதனையை தரமாட்டாள் என்கிற நிச்சயத்தை கொடுத்தா அவர் நமக்கு தருகிற ஸ்தானம் அவருடைய தோள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க ஒருத்தங்க வராங்க, நம்ம வரிசையில் அவங்கள பார்க்குற நிற்கிறோம். நம்ம ரைட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கை கொடுக்குறாங்க, நம்ம லெஃப்டில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுக்குறாங்க. நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு கையும் கொடுக்கல, நேராக போயிட்டாங்கன்னா வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். ஆமென். அவருடைய கையை நீட்டும் போது கீழே இருக்கணும். இயேசு அவளை பார்த்து வா. அந்த இடத்துல அவ வராம இருந்திருந்தா இத்தனை வருடம் காத்திருக்கிறதற்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிருந்திருக்கும். Thank you Holy Spirit. அவர் கையை வச்சிட்டார்னா ஒரு காரியத்தை செய்யும்படி என் ஆண்டவர் கரத்தை நீட்டும் போது அதை தடுத்து என்ன செய்கிறீர் என்று கேட்கத்தக்கவன் இந்த பூமியில எங்குமே கிடையாது. ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய கை நம்முடைய இருதயம் ஏங்க ஆரம்பிக்கட்டும், துடிக்கட்டும். ஆண்டவரே கையை வச்சிருங்கப்பா. நீங்க கையை வச்சிட்டீங்க, நான் நிமிர்ந்துருவேன். ஆண்டவரே நான் நிமிர்ந்துருவேன்ப்பா. என் காலங்கள் எங்க இருக்கிறது தெரியுமா? என் உங்க கரத்தில் இருக்கிறது. ஆமே, நீங்க மட்டும் கையை என் மேல வச்சிட்டீங்கன்னா எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் அதை நம்புறீங்க? என் ஆண்டவர் கையை வச்சுட்டா நான் லைஃப்ல நிமிர்ந்துருவேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி அப்படியே ஒரு ஜெபம் பண்ணிருங்க. ஆண்டவரை நீர் கையை வைக்கும்படியாக, ஆண்டவரை நான் இன்னும் இன்னும் உம்மண்டை நெருங்க எனக்கு கிருபை தாரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கையில என்ன இருக்கிறது தெரியுமா? 1 நாளாகமம் 29:12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யமும் கனமும் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே, உம்முடைய கரத்திலே சத்துவமும் சத்துவமும் வல்லமையும் உண்டு. வல்லமையும் இருக்கிறது. அவருடைய கரத்தில் என்ன இருக்கிறதா? சத்தமா சொல்லுங்க. சத்து இல்லாம சத்துவத்தை சொல்லக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. சத்துவமும். 18 வருடம் இவள் பலவீனப்பட்டிருக்கிறதுக்கு ரீசன் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஸ்பிரிட். ஆமே. ஹாஸ்பிட்டலுக்கு போனா பலவீனத்துக்கு மருந்து தருவாங்க, இந்த ஸ்பிரிட் போறதுக்கெல்லாம் மருந்து கிடையாது. அது மருந்து குடிச்சு பலப்பட்டுட்டே இருக்கும். ரைட், இன்னும் கொஞ்சம். தீமைக்கு பின்னாக ஒரு சத்துருவின் ஆவி கிரியை செய்யும். இப்ப இவர் கையை வைக்கிறாருன்னா இவர் கையில் என்ன இருக்கு? ஸ்ட்ரெங்த் அண்ட் பவர். அப்போ இந்த இடத்துல அவளுக்கு தேவை ஸ்ட்ரெங்த் மட்டும் கிடையாது, சத்துவம் மட்டும் கிடையாது. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்குமே காணக்கூடாதுன்னா அதை துரத்துகிற ஒரு வல்லமை அங்க வேணும். பலவீனப்பட்ட சரீரத்தை பலப்படுத்துகிறதற்கு சத்துவம் தேவை, பலவீனப்படுத்துகிற ஆவியை விரட்டுவதற்கு வல்லமை தேவை. இது இரண்டும் எங்கே இருக்கிறது தெரியுமா? என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய கரம் என் மேல வைத்தால் அங்கே சத்துவமும் வல்லமையும் வெளிப்படும். அநேகருக்கு நம்ம எல்லாம் நிறைய பேர் சத்துவத்துக்காக மட்டும் ஏங்குறோம். வல்லமை வேணும், வல்லமை வேணும். இனி இந்த எல்லைக்குள்ளே இந்த ஆவி இருக்கக்கூடாது. இனி இந்த எல்லைக்குள்ளே கோலியாத் வந்து நிற்கக்கூடாது. இனி இந்த எல்லைக்குள்ளே பார்வோன் சேனை வரக்கூடாது. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி. இதெல்லாம் எழுதி கொடுத்த வாக்கு தத்தங்கள்ல எத்தனை பேர் எல்லைக்குள்ளே சமாதானம் இருக்கிறது? வீட்டுக்குள்ள எத்தனை பேர் நிம்மதியா இருக்கிறீங்க? நேத்து நைட் எத்தனை பேர் நிம்மதியா படுத்து தூங்கி இன்னைக்கு காலையில எழும்பி வந்திருக்கிறீங்க? அவர் கை வைக்கணும். வேதம் சும்மா எழுதி தரவில்லை. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம். என் வீட்டு மேல கர்த்தருடைய கை உயர்ந்து இருக்கணும். அப்படி உயர்ந்திருந்தா இந்த எல்லைக்குள்ள சத்துரு வர பயப்படுவார். அப்படி வந்தாலும் வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். தண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போல சத்துருவை ஆண்டவர் உடைஞ்சு, தண்ணீர் உடைஞ்சிட்டுனா, டேம் எல்லாம் உடைஞ்சிட்டுனா எங்க போகுதுன்னே தெரியாது. தூங்கிட்டு இருப்பாங்க, பெட்டு கீழே தண்ணியா இருக்கும். டேம் டேம். சத்துரு அப்படிதான், எங்க ஓடுறானே தெரியாது. ஆமே. கர்த்தருடைய கை இருந்ததுன்னா, கர்த்தருடைய கை இருக்கணும்னா கர்த்தருடைய கை இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆண்டவர் சொல்ற, நீ இறங்கு, ஒரு ஸ்டெப் இறங்குறேன்பா, இன்னும் ஒரு ஸ்டெப் வா. ஆண்டவர், நான் அப்படியே எழும்பி ஃப்ரெண்ட்ல வந்தேன்னா சிரிப்பாங்க. ஆண்டவர், சிரிக்கட்டும். இங்க பாரு, நான் கையை நீட்டிட்டு இருக்கிறேன். அவர் பார்க்கிற இடத்துல நான் வந்து நிக்கணும்.
இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 50-51 வசனங்கள் என்று நினைக்கிறேன். 50 பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு யாரை? சீஷர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஏன் அவங்க பூட்டி அறைக்குள்ள இயேசு போனார் அல்லவா, அங்க பிளஸ் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே. ஆண்டவர் ஒரு இடம் வரைக்கும் அவங்கள கொண்டு வந்து நிறுத்தி அங்கே கைகளை உயர்த்துகிறார். நான் ஆயத்தமாகணும், நான் ரெடி ஆகணும். அவர் கூட ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்க. எஸ் ஆண்டவர், நீங்க என்ன புசுக்குன்னு கூப்பிட்டுட்டீங்க, இப்ப நான் பின்னாடி ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன், நான் இப்போ முன்னாடி நடந்து வந்தேன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன மூஞ்ச காணோம் சொல்லுவாங்களா இல்லையா? ஏன்னா கூன் விழுந்தவங்களுக்கு என்னதான் முதல்ல தெரியும்? முதுகு தான் தெரியும். என்னெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, அது ஒன்றும் மைண்ட்ல அவ ஏத்திருந்தானா அவ வாழ்க்கையில நிமிர்ந்திருக்க மாட்டா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நான் இன்னொருத்தங்களை பார்த்து தேவனுக்கு அடுத்த காரியத்தை செய்யணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருப்பேன்னா என் வாழ்க்கையில நான் நிமிர்ந்துட மாட்டேன். ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்களா, என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். அடுத்த வார்த்தை பாடுங்க, யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். எங்க அந்த கையில தாங்க வல்லமையும் சத்துவமும் இருக்கிறது. நான் நிமிர்ந்துட்டேன். நான் நிமிர்ந்தா மட்டும் போதுமா? என்னை பலவீனப்படுத்துகிற ஆவி துரத்தப்பட வேண்டாமா? ஆமே. 50 கிலோ உள்ள ஒருத்தனை வீழ்த்துறதுக்கு இன்னும் அட்லீஸ்ட் 60 கிலோ உள்ள ஆளாவது வரணும். இது 50 கிலோ உள்ள ஆளை வீழ்த்துறதுக்கு 5 கிலோ பையனை கொண்டு விட்டா அவன் தூக்கி இடுப்புல வச்சுட்டு அந்த ஆளு போயிட்டு இருக்கும். நம்ம சாத்தாண்ட வாரியா, ஒத்தைக்கு வாரியா, அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. இந்த கையில ஒண்ணு இல்ல, ஆனா எனக்காய் நீட்டப்படுகிற கரத்துல வல்லமையும் உண்டு, சத்துவமும் உண்டு. இந்த கையில ஒண்ணு இல்ல. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கோலை ஓங்கி, யாத்திராகமம் 14:16, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. இப்படி ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கன்னியாகுமரி பீச் கிட்ட போங்க, நாகர்கோயில் FGPC சபையே, நீங்கள் உங்கள் கையை சமுத்திரத்துக்கு நேரா நீட்டி அதை பிளந்து விடுன்னு சொன்னா, ஆண்டவரே, நாங்க இந்த பீச் பக்கம் கை நீட்டுறதே வடை வாங்குறதுக்கும் மீன் வாங்குறதுக்கும், நீங்க என்னடானா சமுத்திரத்தை, இது சாத்தியமானதா? கர்த்தர் மோசே கிட்ட சொல்றார். நல்ல கவனமாக கேளுங்க, நமக்கு டைம் பறக்குது. இன்னும் 2 பாயிண்ட் கூட சொல்லணும். ஆமே. ஆனா இஸ்ரவேல் அதே மாதிரி சமுத்திரம் பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தை கடந்தார்கள், பார்வோன் சேனை விழுந்தது. இப்ப இஸ்ரவேலர்கள் பாடினாங்க. கர்த்தர் யார்கிட்ட கை நீட்ட சொன்னா? அப்ப யார் கை நீட்டினா? அப்ப இஸ்ரவேலர்கள் என்ன பாடி இருக்கணும்? மோசே தமது கரத்தை நீட்டினார்னு பாடி இருக்கணும். ஆனா இஸ்ரவேலர்கள் எப்படி பாடுறாங்க? நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர். யாத்திராகமம் 15:12, நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர். கர்த்தர் யார்கிட்ட நீட்ட சொன்னார்? இஸ்ரவேலர்கள் என்ன பாடுறாங்க? சிலர் இப்படியெல்லாம் எங்களை குழப்பக்கூடாது. நாங்க டெய்லி ஒரு 4 அதிகாரம் வச்சு படிச்சுட்டு போயிடுவோம். இது எப்படி சாத்தியமாச்சு? இது என்ன நடந்துச்சுங்க? மோசே கையை நீட்டின சமுத்திரம் விளக்குமா? இதை படிக்கணும்னா, இதை தெரியணும்னா
ஏசாயா 63:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நடுவிலே நம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக தண்ணீரை பிளந்து. இங்க ஒரே லைன்ல ஆண்டவர் சொல்றாரு, மோசையின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி. அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஒரு தம்பி வா, ஓடி வா, ஸ்பீடா வா. ஆமென். சமுத்திரத்துக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் நிக்கிறாங்க. அதுக்கு முன்னதாக மோசே நிக்கிறார். அங்க பார்த்து சும்மா அங்க பார்த்து போட்டோ எடுக்கல. மோசே நிக்கிறார். இப்போ வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, முன்னாக இருந்த மேகஸ்தம்பம் எழும்பி பின்னாக வந்து நின்றது. இப்ப கர்த்தர் எங்க நிக்கிறார்? யாருக்கு பின்னாடி நிக்கிறார்? மோசேக்கு பின்னாக நிற்கிறார். பைபிள் என்ன சொல்லுகிறது? மோசேயின் வலது கையை கொண்டு. இப்ப மோசே கையை உயர்த்துறது எப்படி? மோசையா உயர்த்தல, மோசே அவர் உயர்த்த வைத்தார். மோசையா நீட்டல்ல, மோசே கர்த்தர் நீட்ட வைத்தார். இது என் சுயத்தினால வந்ததல்ல, அவர் பலத்தினால வந்தது. ஆமென். நானா நீட்டுனா அலை வந்து என்ன தூக்கிட்டு போயிடும். ஹalleluya. அதன் அர்த்தம் என்ன? மோசே வெயிட் பண்றார். மோசே கிட்ட நீ சமுத்திரத்தை பிளந்து விடணும். மோசே எப்படி நிற்கிறார்? இவன் முன்னாக இருந்த அவர் அப்படி சிரிச்சிருப்பார்ல. எங்க பிள்ளைகளை எழுத வைப்போம்லங்க. என் பிள்ளைய நான் கீபோர்ட்ல உட்கார வச்சுட்டு, எனக்கு முன்னாக பிள்ளைய வச்சுட்டு, என் பிள்ளை கையை பிடிச்சு அழகான கண்கள் பாட்டை வாசி சொல்லிக் கொடுத்து. ஹalleluya. அதனாலதான் ஆண்டவர் மோசையை கொண்டு பேசுறார். என் கை சாமர்த்தியம்னு சொல்லிராத, உன் கையை பிடித்து பழக்குவித்தவர். இந்த கையில ஒண்ணு இல்ல. இந்த கையில எல்லாரும் உங்க வலது கையை உயர்த்துங்க. நான் சொல்றதை எத்தனை பேர் டேஸ்ட் பண்றீங்கன்னு தெரியல. இந்த கையில ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்த கையை பிடித்து செய்ய வேண்டியதை செய்ய வைக்கிற ஒருவர் எனக்காக இருக்கிறார். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல, என்னுடைய செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது. அவன் கைகளே இதை செய்து முடிக்கும். இது எப்படி சாத்தியம்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால். அப்ப மோசே தரையிலிருந்து கை நீட்ட, அவர் மேக ஸ்தம்பத்திலிருந்து கை நீட்டுறாரு. ஹalleluya. அவர் கை அங்கிருந்து இப்படி கை நீட்டுனா, இங்கிருந்து மோசே இப்படி கை நீட்டுவான். இதுதான் அப்போஸ்தலர் 17 பவுல் சொல்லுகிறார், உமக்குள்ளே நாங்கள் அசைகிறோம், உமக்குள்ளே நாங்கள் அசைகிறோம். அந்த கையில சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. 18 வருட சாத்தானின் கட்டு நிக்க முடியாது. என் ஆண்டவர் கையை நீட்டிட்டார்னா எந்த சத்துருவுக்கும். ஏங்க 6000 பிசாசு ஒரு வாலிபருக்குள் இருந்தது. அதை துரத்த இயேசு 6000 வார்த்தைகள் சொல்லவில்லை, ஒரே வார்த்தை தான் சொன்னார். அப்பொழுது அந்த பிசாசுகள் எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீங்கன்னு கத்திச்சு. இன்னொரு முறை சொல்லுகிறது, காலத்துக்கு முன்னே எங்களை அழிக்காதபடிக்கு, எங்களை வேதனைப்படுத்தாதபடி. அப்ப சாத்தானுக்கு தெரியுது, அவரால தான் சாத்தானுக்கு என்ன இருக்குன்னு, அழிவு இருக்குன்னு சாத்தானுக்கு தெரியுது. ஆமென். ஆனா அவரால தான் வாழ்வு இருக்குன்னு சபைக்கு தெரியலையே. சாத்தானுக்கு தெரியுது இயேசுவால தான் சாத்தானுக்கு அழிவுன்னு, ஆனா இயேசுவால தான் நமக்கு வாழ்வுன்னு சபைக்கு தெரியலையே. உலகத்திலேயே அதிகமான மந்திரவாதிகள், உலகத்திலேயே பயங்கரமான மந்திரம் செய்யறவங்க எங்க இருக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கும் ஈஜிப்ட்ல தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் பெரிய பெரிய பணக்காரர்கள் கூட பல கோடிகளை கொடுத்து மந்திரம் செய்வதாக செய்திகள் வந்திருக்கிறது. இன்னைக்கும் எங்க இஸ்ரவேல் சைடுல ஒரே ஒருத்தனுக்கு மட்டும்தான் கோலை பாம்பாய் மாற்ற முடிந்தது. ஆனால் அங்கிருந்த அத்தனை மந்திரவாதிகளும்
தங்கள் கோலை போட்டதும் எதா மாறிச்சு தெரியுமா? அவங்க எல்லாரும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது, சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஆனா அவங்க செய்தது மந்திரத்தினால, மோசே செய்தது மகிமையினால. அதனால அவங்களுக்கு நிக்க முடியல, மோசேக்கு நிக்க முடிந்தது. அத்தனை மந்திரவாதிகள் அவங்களும் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார்கள், அவர்களும் தவளைகளை வரவழைத்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த மந்திரவாதிகள் அத்தனை பேர் வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்களால இனி ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்? அவருடைய விரலை பார்த்துட்டோம். ஹalleluya. யாக்கோபே, உனக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உனக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இல்லை. அவர் தமது கரத்தை நீட்டும் போது அதிலிருந்து சத்துவம் மட்டுமல்ல, வல்லமையும். ஹalleluya. அதனால அவங்க உங்களுக்கு விரோதமா மந்திரம் செய்றாங்க, செய்யட்டும். ஆமென். சொல்லுங்க, செய்யட்டும். எங்க சொல்றீங்க? ஆமென். சொல்ல வச்சுட்டு தான் விடுவேன். செய்யட்டும். நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஹalleluya. ஒருத்தங்க சொன்னாங்க, அப்படி உங்களுக்கு விரோதமா இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க. கொஞ்சம் நல்லா பண்ண சொல்லுங்க, கொஞ்சம் கூட நல்லா பண்ண சொல்லுங்க. உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹalleluya. அந்த மந்திரவாதிங்க வந்து சொல்றாங்க, ஐயோ நாங்க எதை பார்த்தோம் தெரியுமா? விரலை பார்த்தவனுக்கு இருக்கிற நம்பிக்கை கரத்தை பார்த்தவனுக்கு. ஹalleluya. அந்த கைக்குள்ளதான் உங்க உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடாய். ஆண்டவரே, வீட்டுல பல போராட்டம், பிள்ளைங்க வாழ்க்கையில போராட்டம். இந்த எவிர்வ மாதிரி விழுந்து அழுங்க, உங்க கையை வைங்க, உங்க கையை வைங்க. எவிரு சொன்னா வைங்க. இயேசு என்ன செய்தார் தெரியுமா? பிடித்தார். எவிருவின் மகளுடைய கரத்தை பிடித்து தூக்கிவிட்டார். எழுந்திரு. அவ்வளவுதான். எழும்ப பண்ணுவார், எழும்ப பண்ணுவார், நிமிர்ந்து மகிமைப்படுத்த வைப்பார். அந்த கரத்தில் என்ன இருக்கிறது? சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. இரண்டாவது, அந்த கரத்தில் என்ன இருக்கிறது தெரியுமா? ஆண்டவருக்கு மகிமை. 104வது சங்கீதம் 28வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அவர் கையை வச்சார்னா என்னை திருப்தியாக்குறதுக்கு எவ்வளவு நன்மை தேவையோ அத்தனையும் அவர் கரத்திலே இருக்கிறது. அவர் கரத்தில் என்ன இருக்கிறது? எனக்கு வேண்டிய நன்மை இருக்கிறது. எனக்கு வேண்டிய. போவாஸ் வந்து 2வது அதிகாரத்தில் ரூத்துக்கு சில கதிர்களை சிந்த விட சொல்லுவார். 3வது அதிகாரத்தில் காலு கிட்ட வந்து விழுந்ததும் கையை வச்சு சொல்றாரு, உனக்கு வேண்டியபடி. அப்ப வேண்டியபடி எல்லாம் செய்யறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அது அவ்வளவு போவாஸ்ட இருக்கு. ஆனாலும் அதான் நீர் கொடுக்க அவைகள். ஆண்டவர் என்ன செட்டில் ஆக்குறதுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அது எல்லாம் உங்க கையில இருக்கு, உங்க கரம் இருக்க. யாக்கோபை கர்த்தர் தொட்டார் அப்படின்னு இருக்கு. 28வது அதிகாரத்தில் மேல இருந்தாரு, யாக்கோபை பார்க்கிறார். 32வது அதிகாரத்தில் பக்கத்தில் வந்திருந்து கையை வச்சிட்டார், கையை வச்சிட்டார். வேதம் சொல்லுகிறது, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஆனா தொட்டதுனால யாக்கோபு எப்படி நடந்தாரா? நொண்டி நொண்டி. ஏன்னா யாக்கோபுக்குன்னு ஒரு பிரச்சனை உண்டு. அப்பா வீட்டில் பிரச்சனைனா மாமனார் வீட்டில் போயிடுவார், மாமனார் வீட்டில் பிரச்சனைனா இப்போ அதான் நடந்துச்சு. அங்கே பிரச்சனை, ஓடி போறார் மாமனார் வீட்டுக்கு. மாமா என்ன பண்ணணும் மாமா? ஆடு மேய்க்கணுமா? தண்ணி எடுத்து தரணுமா? என்ன பண்ணணும் மாமா? சொல்லுங்க மாமா. இன்னும் இன்னும். இப்போ மாமனார் முகம் என்ன செய்யுது? விருன்னு மாறுது. நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன். பார்த்தார், இது வேலைக்கு ஆகாது. கையை உஸ்குன்னு வச்சார். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்த விதங்கள் வந்து அவர் கை வைத்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கடந்த நாள் ஆவியானவர் ரொம்ப பலப்படுத்தினார். என்னாகமம் 24வது அதிகாரம்
அதனுடைய 1வது வசனத்திலே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கர்த்தருக்கு கண்டபோது, பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல். ஏன் நிமித்தம் பார்க்க போகல? ஜோசியன்ட்டையும் சூனியக்காரர்கிட்டையும் மந்திரவாதிகள்ட்ட ஏன் போகல தெரியுமா? ஒன்னும் செல்லுபடி ஆகாது. ஏன் ஆகாதுன்னா அவர் பிரியம் வச்சிட்டாரு இஸ்ரவேல. ஆமென். இனி அடுத்த வார்த்தை கவனிங்க. வனாந்திரத்துக்கு வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி. இஸ்ரவேலை நல்ல கவனிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை. ஏன் வனாந்திரத்துக்கு நேராக முகத்தை திருப்புறான்? ஏன்னா இஸ்ரவேலர்லாம் எங்க இருக்கிறாங்க? வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. அப்படி வனாந்திரத்துக்கு நேராக முகத்தை திருப்பி அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? 5வது வசனத்துல, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும். எவ்வளவு எங்க பார்த்து சொல்றான்? ஆமென். காலி பர்ஸ பார்த்து பேசினா எப்படி இருக்கும்? வனாந்திரத்தின் நிலைமை என்ன? எல்லாத்துக்கும் கதற வேண்டி இருக்கு. சாப்பாடுக்கு காலையில் 5 மணிக்கு எழுப்பி வெளியே வர வேண்டி இருக்கிறது. தண்ணீருக்கு முறையிட வேண்டி இருக்கிறது. எல்லாத்துக்குமே அழ வேண்டி இருக்கிறது. இதுதான் வனாந்திரம். ஆனா கண் திறக்கப்பட்டவன், அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லவருடைய தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்கள் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அப்படி சொன்னா கூட ஓகே. அடுத்த வார்த்தை, அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போல. வனாந்திரத்தில் ஏதெங்க சந்தன மரம்? கர்த்தர் நாட்டின எதை பார்த்து சொல்றான்? உங்களை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு பிரியங்கிற நம்பிக்கை இருக்கா? இன்னைக்கு வீட்டில் போய் இந்த வசனத்தை பேசுங்க. இது வெறும் வார்த்தை இல்லை. இவர்கள் நடாத தோட்டத்திலும் கட்டாத வீட்டிலும் நாளைக்கு போய் இருக்க போறாங்க. அத கர்த்தர் முன்னமே பார்த்து, பிலேயாமுக்கு தெரிகிறது, பிள்ளைக்கு தெரியலையே. பிலேயாமுக்கு தெரிகிறது, பிள்ளைக்கு தெரியல. சாத்தானுக்கு தெரிகிறது, சபைக்கு தெரியல. பிலேயாமுக்கு தெரிகிறது, பிள்ளைக்கு தெரியல. மந்திரவாதிக்கு தெரிகிறது, மக்களுக்கு தெரியல. பரிதாபம். என் அப்பா கைய இது பார்க்கிறான், இது பார்க்கிறான். அதனால பாலா இங்க பாருங்க, ஒன்னும் வேலைக்கு ஆகாது. இந்த கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கு. உங்க பிள்ளைகள் இப்படி பாக்குறீங்களா நீங்க? யாக்கோபு என்ன செஞ்சான்னு தெரியல, எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு போய் தனித்திருந்தான். அவர் சமூகத்தில் போய் உட்காந்துட்டான். வேற எனக்கு ஆப்ஷன் கிடையாது. இனி அவர் கை நீட்டி என்ன தொட்டுதான் ஆகணும். என்ன பிளஸ் பண்ற, என்னை திருப்தி ஆக்குகிற இந்த வார்த்தை ஆவியானவர் ஒவ்வொரு வார்த்தையாய் தந்து ஆவியில பலப்படுத்தி பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி பார்க்க ஆரம்பிக்கணும். ஆனா அவன் எதை அது மற்றவங்களுக்கு எப்படி தெரியுமா? இவன் என்ன வனாந்திரத்தை பார்த்து, இவன் என்ன தண்ணீருக்காக குடத்தை எடுத்துட்டு போறவங்களை பார்த்து, பரவி போகிற ஆறுகளும் நான் தானே, நதியோரம் நடப்பட்ட தோட்டம். ஃபாதர் பாடி இருக்கிறாங்கல்ல, ஹல்லேலூயா. எப்படி இருக்கும்? தண்ணிக்காக அப்படியே நடந்துட்டு போறாங்க. அங்க எங்கேயும் எங்கேயா தண்ணி கிடைப்பவன் பார்க்க அவங்க முன்னாடி நின்று பிழையாம். பரவி போகிற ஆறுகளை போலவும் நதியோரத்தில் உள்ள குடத்தை தூக்கி அடிக்கணும்னு தோணுமா? அப்படிதான் தோணும். ஆனா தொட்டுட்டார்ல, கை வச்சிட்டார்ல. இஸ்ரவேலே, நீதான் நொண்டி நடக்கிற, உன் பிள்ளைங்க குதித்தெழும்பி போவாங்க. பூமியில் உள்ள உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணி உன் தகப்பனாக யாக்கோபுடைய சுதந்திரத்தால். யாக்கோபுக்கு பஞ்ச காலத்துல வீட்டில் பட்டினி, காசு இல்ல, ஆகாரம் இல்ல. எகிப்துல பிள்ளை
எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறான். யாக்கோபை வரவழைத்து காட்டி கொடுக்கிறார். அத யாக்கோபு அவருக்கு நம்பவே முடியல. அழுறா. கையை வச்சா, ஐயோ கையை வச்சா கொஞ்சம் சுளுக்கிட்டுனா, சின்ன சின்ன காரியத்தை சொல்லிட்டு பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துராது சபையே. அவர் குயவன், நாம களிமண். அவர் கையை வைக்கிறது எல்லாமே உடைக்குவதற்கு அல்ல, உருவாக்குவதற்கு மட்டுமே. எப்படிங்க இருக்கும்? யாக்கோபு என்ன சொல்லிட்டு போவார் தெரியுமா? பிள்ளைகள் அனுப்புவார் தெரியுமா எகிப்துக்கு? நாம சாகாதிருக்கும்படிக்கு. எகிப்திலே தானியம் உண்டு என்பதை கேள்விப்பட்டு நாம் சாகாதிருக்கும்படிக்கு நீங்க போய் தானியம், ஆதியாகமம் 42:2, எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறோம், நாம் சாகாமல் உயிர். நல்ல கவனி, அங்க போய் ஹைஃபை லைஃப் வாழ்வதற்கு இல்ல, நாம் சாகாமல் உயிரோடு இருப்பதற்கு நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றார். தானியம் கொள்ளுங்கள் என்றார். சாகாமல். நிலைமை இப்படிதான் இருக்கு. அப்பா நிலைமை இப்படி இருக்கு. ஆனா அங்க வந்துட்டு போன சகோதரர்கள் திரும்பி ஓடி வந்து சொல்றாங்க, ஆதியாகமம் 45:26, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். நெஞ்சே அடைச்சிட்டு. அன்னைக்கு யாபோக்காட்டின் கரையில கர்த்தர் வச்ச கை இன்னைக்கு தலைமுறையை எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. என் தகப்பன் கரத்துக்குள்ள எனக்கான நன்மை மாத்திரமல்ல, என் 1000 தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதங்களும் அந்த கரத்தில் இருக்கிறது. நன்மையை திருப்தியாக்குகிற நன்மை அந்த கரத்தில் இருக்கிறது. மூன்றாவது ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 48:10, தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. அடுத்த வார்த்தை, உமது வலது கரம் நீதியால், your right hand is full of righteousness, நீதியால் நிறைந்திருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. என் கை ஃபுல்லா இங்குன்னு வைங்களேன், இங்கு ஆயிட்டு. இப்போ நான் ஒரு ஆளை தொட்டேன்னா அந்த ஆளுக்கு என்ன ஆகும்? ஆகும்ல. ஃபுல்லா நீதியால் நிறைந்திருக்கிறது. அவர் கையை என் மேல வச்சுட்டார்னா என்னுடைய அடையாளம் அடுத்த செகண்ட் என்ன தெரியுமா? நீதிமான். நீதிமான் தேவனுடைய கரம். அதனாலதான் அவன் மேல கையை வைத்து அவன் நிமிர்ந்து மகிமைப்படுத்தும் போது சொல்லுகிறார், ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை. ஆபிரகாமின் நானும் நீங்களும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டது எப்படி? அப்போஸ்தலர் 13:39 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே, யாராலே? இயேசுவாலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் அது உனக்கு தெரியணும். என்ன, மோசையின் நியாயப்பிரமாணத்தினால் சில காரியத்தில் விடுதலையாகி நீதிமானாக முடியல. நீதிமானே யாரு தெரியுமா? விடுதலையானவன், விடுவிக்கப்பட்டவன். யாக்கோபு 2வது அதிகாரம் 10:11 சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால், நியாயப்பிரமாணத்தை பிரமாணம் இஷ்டத்தை கொடுத்திருக்கு. நம்ம 10ல போக்கஸ் பண்ணிட்டு 1 விட்டோன்னு வைங்களேன், அந்த 10 செய்யறோம் தெரியுமா? செல்லாதான். நான் நியாயப்பிரமாணத்தை வச்சுட்டு என்ன நீதிமான் என்று அறிக்கையிட்டால் பிரமாணம் சொல்லும் செல்லாது.
ஆனா என் இயேசுவின் கையில என்ன கொடுத்துட்டு நான் நீதிமான்னு சொல்லும் போது பரலோகம் அதை ஆமோதிக்கும். ஆண்டவரே, எனக்கு முடியலப்பா, என் சுயபலத்தால முடியலப்பா. அதனாலதான் 1 கொரிந்தியர் 1 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே தேவனால் நமக்கு நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் அவர் கையை வச்சுட்டார்னு வைங்களேன். ஆலயத்தின் வாசல்ல தலையை ஏறெடுக்க துணியாமல் பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஒருவன் கதறின போது கர்த்தர் இவனேன்னு இப்படி கை காட்டுறார். இவனே, அவ்வளவுதான், நீதிமான்ட்டார். நீதியால் நிறைந்திருக்கிற கரம் என் மேல் இருக்குமானா, அதான் பைபிள்ல இருக்கு, தேவன் தெரிந்தெடுத்தவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவனை நீதிமானாக்குகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல். தேவன் தெரிந்தெடுத்தவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? என்னை நீதிமானாக்க நீட்டப்பட்ட கரத்தில்தான் ஆணி அடிக்கப்பட்டது. ஆணி அடிக்கப்பட்ட கரம் பார்க்க அழகா இருக்குமா, அலங்கோலமா இருக்குமா? அந்த அலங்கோலமான கரம் எனக்காக, அந்த கரம் அலங்கோலமாக்கப்பட்டது. ஆனால் அவர் அந்த கரத்திலே என்னை எடுத்து வைத்து சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாயிருப்பாய். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். இயேசு கடைசியில தம்முடைய ஆவியை எங்க கொடுத்தார்? யார்கிட்ட கொடுத்தார் சொல்லுங்க? இயேசு தமது ஆவியை பிதாவின் கையில் கொடுத்தார். பிதா என்னையும் உங்களையும் இயேசுவின் கையிலே கொடுத்தார். யோவான் 6:37, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை இயேசு தம்மை யார் கையில கொடுத்தார்? சத்தமா சொல்லுங்க. கொடுத்து ஆமீன் சொல்லி முடிச்சிட்டார். பிதா என்ன செய்தார் தெரியுமா? அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இப்ப பிதா நம்மளை யார் கையில கொடுத்திருக்கிறார்? இப்ப இயேசு சொல்லுகிறார், அதே யோவான் 6:39, அவர் எனக்கு தந்தவைகளில், இந்த வேர்டை கவனிக்கணும், ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் நல்ல கையை தட்டி, நான் அவர் கையில் இருந்தா நான் சொல்லுவேன், அவரோடு கூட இருப்பேன். ஒன்றையும். அப்போ 12ல் 1 போச்சு. அதை இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? கேட்டின் மகன் கெட்டு போனான். அவரால கெடல, அவன் போய் கேட்டான், அவ்வளவுதான். அவரால கெடல. அதான் அவர் எழுப்புவார்ல, நம்ம போவோம். உண்மையிலேயே இயேசு மரிக்கணும்னா போய் யூதாஸ் காட்டி கொடுத்தான். ஏன்னா யூதாஸ் 3.5 வருஷம் கூட இருந்து பார்க்கிறான். எங்கெல்லாம் இயேசுவை பிடிக்க வராங்களோ அங்கெல்லாம் இயேசு என்ன ஆகிறார்? எஸ்கேப் ஆகிறார். பிடிக்க முடியல. அப்போ பகல்லையே பிடிக்க முடியல, நைட்டு பிடிக்கவா முடியும்? இயேசு, அதனாலதான் இயேசுக்கு சிலுவை தண்டனை கொடுக்கப்பட போகிறது என்று அறிந்ததும் அந்த வெள்ளிக்காசை தொடலையே. இயேசுவை வெறுத்து இயேசுவை பிடிக்காம இது செய்யல. அவன் போயிடான். இதெல்லாம் என்னங்க தப்பா? அதான் அவர் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு. இல்ல, அவர் கைக்குள்ள நான் அடங்கி இருக்கணும். அடங்கி இருந்தா ஆமே, இந்த பிரமாணம் சொல்லும் இந்த விஷயம், இந்த விஷயம். அவர் சொல்ல, என் கையில் இருக்கிறான், என் கையில் இருக்கிறான். கடைசி நாளில் இந்த உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிங்கன்னு சொல்லுவார்ல. எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. இப்போ ஒரு கள்ளனை பிடிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன். கள்ளனை ஓடுறான், பிடிச்சிட்டாங்க, பிடிச்சு வச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் டீ குடிக்க போயிட்டாங்கன்னு வைங்களேன். அந்த கள்ளன் அங்கேயே நிற்பான். என்ன செய்வான்? நீங்க ஒரு மாதிரி கள்ள மாதிரி பாக்குறீங்க. இன்னும் எங்கேயும் ஓடக்கூடாது. நான் உன்னை எங்க விட்டானோ அங்கேயே நாங்க எங்க போயிட்டு வரோம்,
அப்படி போன அந்த கல்லை என்ன செய்வான்? அவன் எங்கேயோ போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பான். இல்லை, இவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அந்த ஸ்திரீ என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? என்ன பண்ணியிருக்கணும்? ஓடி இருக்கணும். நிற்கிறா. இது ஒன்று தான் அவர் நம்ம கிட்ட கேட்குறாரு. இப்படி நிற்கிறா. இப்படி தலையெடுத்து இயேசு பார்க்கும்போது அந்த ஸ்திரீயை தவிர வேற ஒருவரும் இல்லை. நிற்கிறா. ஆண்டவரே, என்ன மாற்றணும்னா உங்க கையால மட்டும்தான் முடியும். என்ன மாற்றணும்னா ஆண்டவர் சொல்றார். அங்க அவ மேல எதை கேன்சல் பண்றார் தெரியுமா? ஆக்கினை கேன்சல் பண்றார். இந்த கை மண்ணில் எழுதுறது சும்மா சும்மா இல்லை. அவர் என்ன எழுதுறாருன்னு நமக்கு ஒரு ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங்ல சொன்னோம். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி உம்மை விட்டு விட்டவர்களுடைய பெயர் எதில் எழுதப்படும் தெரியுமா? புழுதியில் எழுதப்படும். அதற்கு முந்தின அதிகாரத்தில் தான் அவர் நின்று கத்துவார். பண்டிகையின் பிரதான நாளில் எல்லாரும் தண்ணீர் எடுத்து சிலோவாம் குளத்திலும் தண்ணீர் எடுத்துட்டு அவர் ஜீவ தண்ணீர் அவர் கத்துறார். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க. ஒருத்தர் வரல. அடுத்த அதிகாரத்தில் பிரமாணத்தை தூக்கிட்டு வராங்க. ஆண்டவர் எரேமியாவை கொண்டு நினைக்கிற சொல்லி இருக்கிறார். ஜீவ தண்ணீர் ஊற்றை விட்டவனுடைய பெயர் எங்க எழுதப்படும்? ஒவ்வொருத்தையும் சொல்லும் போது இப்படி விரல் எடுக்கிறார், மண்ணில் எழுத ஆரம்பிக்கிறார். எழுத 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 ஒவ்வொருத்தனா சிதறி போறான். இப்பொழுது ஒருவள் மட்டும் எனக்கு கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி இதை மெடிடேட் பண்ண வைத்தார் ஆண்டவர். உண்மை அவ ஓடி இருக்கணும், அவ தானே ஓடணும். நிற்கிறா. ஏன்னா அவளுக்கு இப்போ நம்பிக்கை வந்துட்டு இயேசுவின் சமூகத்தில் கொஞ்ச நேரம் இருந்தாலே நம்பிக்கை வந்துடும். விடமாட்டா விடமாட்டா, விட்டு கொடுக்க மாட்டா. அவர் தாங்க இயேசு, அவர் தாங்க இயேசு. என்னை நீதிமான் ஆக்குகிறவர் எனக்கு சமீபமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கை என் மேல் நீர் வைத்த, கண்களை மூடி ஜெபிக்கலாம். உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே என் மேல். ஜீசஸ். முழங்காற்படியிட முடிந்தால் முழங்காற்படியிட்டு ஒரு 2 நிமிஷம் பாடுங்க. ஆமென். ஒன்றுமில்லா என் நிலை கண்டு ஆமென். அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்திரே, தயவால் பெற்றே தயவா. ஒரே ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு உங்க கைய வச்சிருங்கப்பா. என்னை நீதிமானாக்குகிறது உங்க கரம், என்னை பலப்படுத்துகிறது உங்க கரம், என்னை நன்மையால் திருப்தியாக்கு என் மேல என் குடும்பத்துக்கு மேல உங்க கரம். சத்துரு கை போடக்கூடாது, சத்துரு கை போடக்கூடாது. உங்க கரத்தை எங்க மேல வச்சிருங்க, உங்க கரத்தை எங்க மேல வச்சிருங்க. நான் உங்க கரத்தை பார்க்கிறேன்ப்பா. அப்ப உங்க கரத்தை பிடிச்சு முத்தமிடுறேன்ப்பா. உங்க கரம் எங்கள் மேல, ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும், ஒவ்வொரு தலைமுறை மேலும் கர்த்தருடைய தயவுள்ள கரம் வைக்கப்படுவதாக, பலமும் சத்துவமும் வெளிப்படுவதாக, நன்மையினால் திருப்தியாக செய்வீராக, நீதியால் நிறைந்திருக்கத்தக்கதாக. கைய வச்சிருங்கப்பா, கைய வச்சிருங்கப்பா. ஒவ்வொருவரை ஆட்கள் கிருபையும் சமாதானமும் தயவும் காருண்யமும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள செய்யும். வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.